கனமழையால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள கடலூர் மாவட்டம் காட்டுப்பாளையத்தில் வெள்ளப்பெருக்கில் 10 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களின் துயரத்தை பதிவு செய்யும் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கனமழை காரணமாக பலத்த சேதத்தை சந்தித்துள்ள கடலூர் மாவட்டத்தில் ஆலப்பாக்கம், குறிஞ்சிப்பாடி, கல்குணம் மற்றும் பன்ருட்டி, காட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இதுவரை மழை வெள்ளத்திற்கு 32 பேர் பலியாகியுள்ளனர். அதில் அதிகப்படியாக 10 பேர் காட்டுப்பாளையம் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தனர். இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன் நிகழ்ந்த இந்த சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் 13 பேர் இருந்தாங்க. அந்த குட்டையில 13 பேர் இருந்த உடனே 3 பேர் 2 பேர் மேலேயே அந்த வீட்டிலேயே இருந்துட்டாங்க. அந்த கொட்டை கீழே விழுந்த உடனே எல்லாருமே அவுட்டு. நானும் தான் தண்ணியில் போனேன். ஒரு மரத்தை பிடிச்சி நான் அப்படியே மேலே வந்துட்டேன். நான் அப்படியே வந்துட்டேன். 8 பேர் காலி. அப்படியே நான் தப்பிச்சு நான் வந்துட்டேன். அவங்க 2 பேரும் இந்த வீட்டிலேயே இருந்தாங்க. அப்புறம் ஒரு பாடியாக அப்படியே கண்டுபிடிச்சி எடுத்தாச்சுங்க. வீரமணி என்பவர் தலைமுறையாக முந்திரி விவசாயம் செய்து வருகிறார். சம்பவத்தன்று சாதாரண மழை என எண்ணி குடிசை வீட்டிற்குள் புகுந்த தண்ணீரை வெளியேற்றியுள்ளார். படிப்படியாக நீரின் தாக்கம் அதிகமானதால் வீட்டிலிருந்து அனைவரும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். அதில் வீரமணி மட்டும் உயிர் பிழைத்துள்ளார். இதில் 7 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் செல்வி என்ற மற்றொரு பெண்ணின் உடல் மட்டும் இன்னும் கிடைக்கவில்லை. அந்த இருக்கிற குழந்தை கும்பலை எல்லாருமே அந்த வீட்டு உள்ளே பரண மேல தூக்கி போட்டு என்னன்னு தெரியாமல் அலை அடித்த உடனே வீடு கவுந்து கீழே விழுந்த உடனே முன்னாடி இருந்த சோளெல்லாம் பிச்சுக்கிட்டு ஒரு 3 பேர் முன்னே கிளம்பிட்டாங்க. அடுத்தது பிரிவினை வந்த உடனே அந்த வீட்டோட அடிச்சுட்டு வந்து நான் இருந்த பக்கத்து வீட்டிலே அப்படியே டான்ஸ் மரத்தில் மோதி டான்ஸ் மரத்தின் கீழே மாட்டிக்கிட்டாங்க ஒரு 3 பேர். அவங்க அம்மா, அந்த குழந்தைங்க, இன்னொருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க. கண்குளிராக இதை நான் நேரடியாக பார்த்தேன். இந்த கண்காட்சி இதை பார்த்துட்டு இருக்கும்போது இது எங்களுக்கே பயந்தாங்க. இது மரண பயமாக இருக்குது. நம்மளே இந்த அளவுக்கு இருந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களாம் எங்களால் காவத்து பண்ண முடியல. இது ரொம்ப அதிகமாக வந்திருக்கு இந்த வெள்ளம். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட செல்வியின் உடலை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர்களின் உறவினர்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு அரசு உதவ வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.